வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். இன்றைக்கி எஸ்டேட்டில் வானிலை மழை வர மாதிரி இருட்டிகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், நேற்று தான் இந்த வீடியோ எடுத்தேன். பூ ரொம்ப அழகாக பூத்து இருந்துச்சு. இங்கே பாருங்கள், மழையில் காற்றுல உடஞ்சி விழுந்துச்சு. இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அது நிறைய பூ இருக்கும் மரம் ஃபுல்லாக. மரம் பாருங்கள் எப்படி முறிஞ்சு போச்சு. காற்றுல அடித்த காற்றுல மரம் வெயிட்டு பூ நிறைய இருக்கு. இங்கே பாருங்கள், பழம் இருக்குதுங்களா. முள்ளுக்கு தெரியுது. நல்லா மழையில் கழுவி இருக்குது, சுத்தமாக இருக்குது. வாங்க, முல்சி தலை பழம் இருக்குதான்னு செக் பண்ணிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இங்கே பாருங்க, காய் இருக்குது. இந்த ஆனால் இன்னும் பழுக்கலை, இன்னும் பெருசாகும் சைஸு. நிறைய காய் இருக்குது மரத்தில். பஜ்ஜி மிளகா அன்னைக்கு நம்ம போட்டோம்ல, இங்க பாருங்க மழைக்கு நல்லா வந்துருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை பூச்சி கடிச்சிருக்குது, ஒன்று மருந்து எடுக்கணும். கிராம்பு நட்டுட்டோம் அன்னைக்கு நம்ம எடுத்தோம்ல, 72 மரம் நட்டுருக்குறோம். அந்த மரத்தடியில் பழம் விழுந்து அந்த கண் இதெல்லாம். இது பாருங்க, வெயில் அதிகமாக இருந்ததுனால ஷேடுக்கு போட்டோம். இப்போ பார்த்தா மழை வந்துச்சு. இப்போ திரும்ப அதை வளர்க்கணும். காலிஃப்ளவர் நர்சரி பாருங்க, இந்த இருக்குது. இதுலேருந்து எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வருது நல்லா. பாக்கெட்டில் இருக்கிறதுனால எவ்வளோ பெருசு வரும்னு தெரியல, எடுக்கும் போது தான் தெரியும். இன்னும் இருக்குது, வளரணும் நல்லா. சண்டைக்கோழி பாருங்கள், தன்னோட கோழி குஞ்சுகளோட கூட்டில் சுற்றிட்டு இருக்குது. ஆனால் அதோட கோழி குஞ்சு ஒன்று கூட இதில் கிடையாது. மற்ற முட்டையை வச்சு பொரிச்சது தான் இது. நான் ஏன் அவ்வளோ சீக்கிரட்டாக கூப்பிடுறேன்னா, இந்த மரத்தடியில் ஒரு கோழி முட்டை போட உக்காந்துருக்குது. நான் கிட்ட போனேன்னா ஒரே சத்தம் போட்டு ஊரே கூட்டம். அதனால சேவல் அங்கேருந்து ஓடி வரும் என்னை கொத்துறதுக்கு. அதுக்கு தான் மெதுவாக போயிட்டுருக்குறேன். போய் டெஸ்ட் பண்ணணும். ஒரு குச்சி வச்சு லைட்டாக குத்தணும்னு வச்சுக்கோங்க. லைட்டாக ரொம்ப குத்தக்கூடாது. எப்படி சத்தம் போட்டுச்சு பார்த்தீங்களா? நான் அதை அடித்த மாதிரி அப்படி சத்தம் போட்டு சேவல் ஓடி வரும் அங்கேருந்து. கலர் நம்ம பூஸ் தாங்க இது. நான் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கும். இந்த செடியெல்லாம் வளர்ந்துச்சு. நாளைக்கு லெவல் பண்ணலாம். நல்லா அழகாக ஒரே லெவலாக வெட்டி விடுவாங்க. இது பேர் தான் வேலி செடி. வேலி ஓரத்துலலாம் நட்டு வைப்பாங்க. இதில் நல்லா வளர விட்டு ஷேப் பண்ணலாம். பீகாக் மாதிரி, அப்புறம் யானை மாதிரி, நிறைய நம்ம எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் அழகாக. பெரிய ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா இந்த அழகாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. போன வாரம் தான் ரோடு செஞ்சோம். இந்த பக்கம் பாருங்கள், மழை நேற்று வந்துதான் ரோடு ஃபுல்லாக இப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த வண்டி வந்தால் கொஞ்சம் வழுக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் ரோடு. இந்த ரெண்டு பக்கம் அந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் கொழுந்துட்டு, இந்த பக்கம் காணி.
தண்ணி மழை தண்ணி இதில் தான் ஓடும். இங்கே வந்து காட்டு. இந்த வழியாக மழை தண்ணி அப்படியே கீழே போயிடும். ரோட்டுக்கு போச்சுன்னா ரோடு அடிச்சிட்டு போயிடும். அதனால தான் இப்படி வெட்டி விட்டுருப்பாங்க. மேலேருந்து வரும். மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி ஆற்றுல ஓடுற மாதிரி ஓடும். வாங்க அப்படியே இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாமா. பசலி கீரை தான் எடுத்துருக்குறோம். பசலி பருப்பு சிக்கன் செய்ய போகிறோம் இன்றைக்கி. உப்பு பார்த்திங்களா, கல் உப்பு இப்படி தான் போட்டு கரைச்சி ஊற்றுவாங்க. இது வந்து பியூரிஃபை பண்ணாத உப்பு. இது வந்து எந்த கலப்படமும் இல்லாத சுத்தமான உப்பு. ஆனால் இதில் அவ்வளோ அழுக்கு இருக்கும். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறீங்க அத்தை, சொல்லுங்கள். இன்றைக்கி பருப்பும் பசலியும் கூட்டு. முதல்ல பருப்பு போட்டுருக்கீங்களா? கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வைக்கிறது. இது வந்து மைசூர் பருப்பு, மசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே வடநாட்டிலெல்லாம் முழுக்க முழுக்க இந்த பருப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுரும் அதனால் அது போட்டு இதுக்கு கொஞ்சம் மஞ்சள், பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்குவோம். போடலை, கொஞ்சம் வெந்த பிறகு உப்பு, பசலி, தக்காளி. பாதி வந்துருச்சுமா, இதை போடுறேன். கீரையை தக்காளியும் போட்டுறேன். பசலி நல்லா குளிர்ச்சி இல்லை உடம்புக்கு? ரொம்ப குளிர்ச்சி, இரும்பு சத்து நிறைய. அடுத்தது உப்பு, உப்பு தண்ணி விடுறேன். சிலர் வந்து இதுக்கு வந்து தேங்காயை சின்ன சீரகத்தோட நச்சு போடுவாங்க. சிலர் சும்மா தாளிச்சு விட்டுருவாங்க, நம்ம விருப்பப்படி. ஆனா நான் வந்து தேங்காயும் சின்ன சீரகமும் நச்சு போட்டு தாளிக்க போறேன். வெங்காயம் ஜீரகமும் குறன்னு அரைச்சு இதுல போட்டுருவோம். சரியா? கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். அவ்வளோதான், சிக்கன் கொஞ்சம் செஞ்சாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.